கதையின் தலைப்பு ஆமை மற்றும் கடிகாரம் பொறுமையின் பாடம். ஒரு மாலை நேரத்தில் ராகவ் தனது வீட்டு பாடத்தை அவசரமாக செய்து கொண்டிருந்தான். அவனுடைய மோசமான கையெழுத்து மற்றும் முழுமையடையாத பதில்களால் விரக்தியடைந்தான். அவனது ஞானமுள்ள தாத்தா சுந்தர் தாத்தா சிரித்துக்கொண்டே ஒரு பழைய கடிகாரத்தையும் தோட்டத்திலிருந்து ஒரு சிறிய ஆமையையும் கொண்டு வந்தார். ராகவ், பார் என்று தாத்தா விளக்கினார். கடிகாரம் சீராக துடிக்கிறது, ஆமை மெதுவாக நடக்கிறது. ஆனால் இரண்டும் தங்கள் இலக்குகளை அடைகின்றன. ராகவ் புருவம் சுருக்கி, ஆனால் தாத்தா, நான் மெதுவாகச் சென்றால் நான் பின்தங்கிவிட மாட்டேனா என்று யோசித்தான். தாத்தா மென்மையாக பதிலளித்தார். கவனமில்லாமல் அவசரப்பட்டால் தவறுகள் ஏற்படும். ஆனால் நிலையான கவனம் வெற்றியைத் தரும். வேகத்தை வீணாக்கிய முயலை அல்ல, பந்தயத்தில் வெற்றி பெற்ற ஆமையை நினைவில் கொள்ளுங்கள் என்று தாத்தா சிரித்துக்கொண்டே கூறினார். ராகவ் இறுதியாக தனது தாத்தாவின் வார்த்தைகளில் இருந்த ஞானத்தை உணர்ந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு சிந்தனை நிறைந்த வெளிப்பாடு தெரிந்தது. மறுநாளே ராகவ் தனது வீட்டுப் பாடத்தை அமைதியாகவும் கவனமாகவும் செய்தான். அவன் நேர்த்தியாக எழுதினான், சரியாக முடித்தான். அவசரப்படுவதை விட நிலையான முயற்சி மிகவும் இலகுவாக இருப்பதை உணர்ந்தான். அதன் பிறகு அவன் பொறுமை இழக்கும் போதெல்லாம் அவனுடைய தாத்தாவின் பாடத்தை நினைவுகூர்ந்தான். ஆமையையும் கடிகாரத்தையும் போல இருங்கள், நிலையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் செய்வதே உண்மையான வெற்றி. அவசரம் தவறுகளையும் வருத்தங்களையும் மட்டுமே தரும்.